டாக்டர் லவ்சர் சார் அவர்கள் ஒரு சிறு கிரீட்டிங்ஸ் நமக்கு வழங்குவார்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒரு அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மத்தியிலே நான் இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த ஸ்டான்லி பாஸ்டர் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்த்துறையை ஒரு வசனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். மீகா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஒரு மிகவும் அழகான ஒரு தீர்க்கதரிசன காரியங்கள் நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இங்கே பிறப்பார் என்று மீகா தீர்க்கதரிசி ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷத்துக்கு முன்பதாகவே மிகவும் அழகாக இடத்தை குறித்து, எப்பொழுதாகப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளுகிறவர்களுக்கு வந்து புறப்பட்டு வருவார் என்று மிகவும் அழகாக அந்த இடத்தை குறித்து மிகவும் அழகாக அந்த மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதை என்ன நான் வந்து சொல்ல ஆசைப்படுகிறேன் அப்படின்னா, இடம் வந்து சொல்லியாச்சு பெத்லகேம் அப்படின்னு. அங்கே எப்பொழுதாகப்பட்ட பெத்லகேமே அப்படின்னு சொல்லிட்டா மீகா தீர்க்கதரிசி அழகாக எழுதுகிறார். இப்போ பெத்லகேம்னு சொன்னோம்னா நமக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த எப்பொழுதா என்னப்பட்ட பெத்லகேமே அப்படின்னு ஏன் சொல்லணும்? அந்த காலத்தில் இஸ்ரேல் நாட்டில் 2 பெத்லகேம் இருக்கு. ஒன்று செபுலோன் நாட்டில், செபுலோன் தேசத்து பகுதியில் இருக்கிற ஒரு பெத்லகேம், இன்னொன்று யூதா தேசத்தில், யூதேயா தேசத்தில் இருக்கிற ஒரு பெத்லகேம். மிகவும் அழகாக தெளிவாக, இப்போ தீர்க்க தரிசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் தெளிவாக அழகாக இருக்கும். இந்த இடத்துல எப்பொழுதா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள அப்படி அந்த யூதேயா அந்த இடத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விதமான கன்ஃபர்மேஷனோட அந்த இடத்தை குறித்து மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எப்பொழுதா என்னப்பட்ட பெத்லகேம். அந்த எப்பொழுதானா என்ன? எப்பொழுதா பற்றி நமக்கு வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம். எப்பொழுதா என்றால் என்ன அப்படின்னு நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை தேவன் கானான் தேசத்திற்கு, பாலத்தீன் பொழுது கானான் தேசத்துக்கு அழைத்து வருகிறார். அது அவங்க வந்து பக்கத்தில் வர்றப்ப மோசே செய்த ஒரு காரியம், ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து வேவு பார்க்கத்தக்கதாக ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணிட்டு அந்த கானான் தேசத்தை வந்து நம்ம வந்து பக்கத்தில் வந்துட்டோம், போய் பார்த்துடுவாங்க. தேவன் சொல்லியிருக்கிறார், கானான் தேச தேசத்தை நான் தருவேன் என்று. அப்போ அந்த 12 பேர் போகிறாங்க, திரும்பி வராங்க. தேசத்தை பார்த்து விட்டு, வேவு பார்த்து விட்டு திரும்பி வராங்க. அதில் வந்து 10 பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேசம் நல்ல தேசங்கள், தன் ஜனங்களை பட்சிக்கிற தேசம், அங்க இருக்கிற மக்கள்கிட்ட நாம சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, அவங்க ராட்சசர்கள், நம்மளோட பரவாங்க முடியாது அப்படின்ட்டு அந்த 10 பேரும் இஸ்ரேல் மோசேக்கு முன்பதாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாகவும் சொல்லி அவங்க மனம் மடிவாக்கினார்கள் என்று வேதத்தை வாசிக்கிறோம். ஏன்னா எகிப்திலிருந்து ஆண்டவர் பேச்சை கேட்டு புருஷர்கள் 6,00,000 பேர், ஸ்திரீகள், அப்புறம் குழந்தைங்களாம் சேர்த்துட்டீங்கன்னா எல்லாம் சேர்த்து ஒரு 10-12 லட்சம் பேர் வந்தாங்க. இஸ்ரேல் விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ கானான் தேசத்துக்குள்ள போகணும். ஆனால் இந்த 10 பேர் என்ன சொல்றாங்கன்னா போக முடியாது. ஆனால் அதில் 2 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவன் நம்மை பிரியமா இருந்தார், வாய்க்கு செய்தார், நாம் இந்த கானான் தேசத்துக்குள்ள போகலாம், எல்லாத்தையும் நம்ம வந்து போரிட்டு ஜெயித்து விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, மிகவும் தேவன் மேல உள்ள ஒரு விசுவாசத்தினால ஆணித்தரமாக சொல்றாங்க. 10 பேர் மனமடிவாக்குனாங்க எல்லா ஜனங்களையும். ஆனா அந்த 2 பேர் அவங்க தேவனை பற்றி தேவன் சொன்னா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இங்க என்ன நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, அந்த 2 பேர் உங்களுக்கு யாருன்னு தெரியும்? யோசுவா. யோசுவாவை தேவன் கனம் என விரும்பினார். இந்த 12 பேர்ல இந்த 2 பேர் யோசுவா அந்த காலை யோசுவாவை தேவன் கனம் பண்ண விரும்பினார். என்னாச்சு அப்படின்னா, மோசேக்கு அடுத்த தலைவனாக யோசுவாவை ஏற்படுத்தினார். இது பெரிய ஒரு அங்கீகாரம், ஒரு பெரிய கணம். சரி, காலைக்கும் அந்த அந்த 2 பேர்த்துல ஒருத்தர் இல்லையா, காலைக்கையும் தேவன் கனம் பண்ண விரும்பினார்.
அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் அழகான ஒரு காரியமா இருக்கும். இந்த காலேபுக்கு என்ன வந்து அந்த கானான் தேசத்தில் கிடைத்த ஒரு இடம் என்ன அப்படின்னா எபிரோன் மலைப்பலை அந்த 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 பகுதிகள் மிகவும் அழகான இஸ்ரேலில் ஒரு அழகான பகுதி வந்து எபிரோன் அந்த சுற்றுப்புற காலை. அந்த காலேப் வந்து எங்கே போய் வந்து குடியேறாரு தெரியுங்களா? பெத்லகேம் அந்த இடத்துல தான் வந்து போய் குடியேறாரு. இப்போ வந்து எப்படி தான் இந்த பெத்லகேமே அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம வந்து ஆழமாக சிந்தித்து பார்த்தா எப்படி தானே என்ன எப்படிதான் அப்படின்னா பேசப்பாடத்து ஒரு அர்த்தம் உண்டு, அடுத்து செழுமையான ஒரு இடம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ வந்து காலை தேவன் கணம் பண்ணினதுனாலே அந்த எப்ரோன் அந்த அந்த பகுதியை தேவன் தருகிறார். அதிலே பெத்லகேம் இருக்கு. சரி, அந்த காலைக்கு வந்து ஆக்குபை பண்ண இடம் வந்து பெத்லகேம், அதை சுற்றியுள்ள இடங்கள். இன்னொரு அழகான ஒரு ரகசியம் என்னன்னா, அது எப்ரத்தா என்ற பேர் எப்படி வந்தது? எப்ரத்தா என்ற பேர் வந்து எப்படி வந்தது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எப்ரத்தா வந்து காலேபுட மனைவியோட பேர். காலேபுட மனைவியோடைய பேர். இப்ப பாருங்க, எதை நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, தேவனுக்காக நாம் உத்தம இருதயத்தோடு உண்மையான மனதோடு சேவிக்கும் பொழுது, அவருக்காக இருக்கும் பொழுது தேவனை நம்மை கனம் பண்ணுகிறார். தேவன் நம்மை கனம் பண்ணுகிறார். சிறு சிறு காரியத்திலே தேவனுடைய காரியத்திலே நாம் உத்தமமாக இருக்கும் பொழுது, நீ வேதனை வாசிப்பதின் காலை பற்றி மிகவும் அழகான காரியங்கள் இருக்கும். அவன் உத்தம இருதயத்தோடு ஒரு வசனம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் கடைசி காலத்தில் வந்து சொல்றாரு, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே. அதுதான் நாம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து ஊழியம் செய்யறோம், பலவிதமான ஆலய பணிகளை நம்ம செய்கிறோம். எல்லாம் கூடி வந்திருக்கீங்க நீங்க தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. நான் வந்து வாழ்த்து சொல்லலாம்னு வந்திருக்கேன் நான். ஆனால் ஒன்னே ஒரு காரியம் என்னன்னா, நம்ம எதுக்கு அதை வெயிட் பண்ணுறோன்னா, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே அப்படி கடைசியில் ஆண்டவர் சொல்ற நேரத்தில் வந்து அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. இதுதான் இவ்வளோ நாள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த உண்மையும் உத்தமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். ஊழியத்திலே தேவனுடைய காரியத்திலே உண்மை உத்தமாக நாம் செய்யும் பொழுது தேவன் கனம் பண்ணுகிறார். இந்த காலைப்பு பார்த்தீங்கன்னா, வேத வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது உத்தமமாக தேவனை பின்பற்றினான் இருக்கும். அந்த உத்தமமான இருதயம், உண்மையான இருதயம், தேவனை பின்பற்ற அந்த இருதயம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை கனம் பண்ணுகிறார். இதுதான் வந்து ஒரு பெரிய காரியம். அது மட்டும் இல்லைங்க, அவர் என்ன பண்றாருன்னா, காலை இப்போ வந்து அந்த ஊர் பேர் பெத்லகேம் வந்து எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லகேம். அவனுடைய மனைவி பேர்ல வந்து அதை வந்து தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த பெத்லகேமை பண்ணப்படுகிறார். இப்ப வந்து அந்த பெத்லகேம் வந்து புது பேர். அந்த எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லகேம், எப்ரத்தா வந்து பழைய பேர். அது எப்ரத்தா வந்து காலைப்போட நான் மனைவியுடைய பேர் சொல்றேன். தேவனுக்காக நாம் ஊழியம் செய்யும் பொழுது, தேவனை பற்றி இருக்கும் பொழுது, தேவனுக்கு உண்மை உத்தமமாக நாம் இருக்கும் பொழுது, தேவன் நம்மை மட்டும் இல்லை, நம் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கிறார். குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறார். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். பெத்லகேம் அந்த எப்பொழுதான பெற்ற பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து உலகத்தின் ரட்சகர் வந்து பிறக்கிறார். எவ்வளவு ஒரு அழகான ஒரு காரியம் இருக்கு. இது என்ன அப்படின்னா, இது பெத்லகேம் அப்படின்னாவே எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, உண்மையாக ஊழியம் செய்கிறவர்களை தேவன் கனம் பண்ணுகிற ஒரு காரியம். அந்த இடத்துல உலக ரட்சகர் அந்த இடத்துல வந்து பிறக்கிறார். அந்த இடத்துக்கு பேர் பெத்லகேம். நாம் பெத்லகேம் பண்ணா ஹவுஸ் ஆஃப் பிரெட்னு தெரியும், அப்பத்தின் வீடு. ஆனா அது வந்து எப்பொழுது என்னப்பட்ட பெத்லகேமே அப்படின்னு ஒரு அடைமொழி வந்து கொடுக்கப்படுகிறது. இதுதான் தேவன் கனம் பண்ணுகிற ஒரு காரியம். தேவன் கனம் பண்ணும் பொழுது, தேவனுக்காக நாம் ஊழியம் செய்யும் பொழுது, தேவன் நம்மை கனம் பண்ணும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். நாம மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஆசைப்படுவாரு. பாஸ்ரையா சொன்னாரு, உங்க சாப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னாரு. சொன்னோம்னா பெருசா போயிட்டு இருக்கோம். ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். எங்க அம்மா அப்பா 2 பேரும் ஊழியக்காரங்க. அவங்க வந்து கிராமத்தில் நிறைய வந்து ஊழியம் பண்ணியிருக்காங்க. நிறைய கிராமத்தில் வந்து கிராம சபையெல்லாம் வந்து நிறைய உண்டாக்கியிருக்காங்க. எனக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, தேவனுக்கு உண்மையாக இருக்க கற்றுக்கொள், தேவனுக்கு சுத்தமாக இருக்க கற்றுக்கொள். இப்படி இல்லாம நான் என்னுடைய பார்த்துக்கு என்ன நான் பண்ணுவேன் அப்படின்னா, அம்மா அப்பா செஞ்ச ஊழியத்தினால தேவன் நினைவு வைக்கிறார்.
ஐயா சில காரியங்கள்லாம் சொன்னாங்க நினைக்கிறது. தேவன் ஊழியக்கார பையனாக என்னை தேவன் என்னை உயர்த்தினார், அது ஒரு காரியம். இன்னொரு காரியம், நாம உண்மையை உத்தமாக இருக்கும் பொழுது தேவன் இன்னும் நம்மை உயர்த்துகிறார். நான் சின்ன பையனா இருக்கிறப்ப ஸ்கூல்ல படிக்கிறப்ப அந்த ட்ராக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, பார்த்துருக்கீங்களா, கைப்பிரதி. அது ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு ஒரு 1000 பிரதி 2000 பிரதி எடுத்துட்டு சந்தையில போய் நான் கொடுக்க போவேன். எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு வீட்டுக்கு வந்துட்டு ரூமுக்குள்ள போயிட்டு ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவரே என் கூட என் வயசுல இருக்கிற பசங்க எல்லாமே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தை காலங்கள்தான் 6 மணிக்கே போயிட்டு இந்த ட்ராக்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். எனக்கு தெரியும் உமக்கு இது ரொம்ப பிடிக்கும் தெரியும், இதுக்கு நீ என்னை ஆசீர்வதிக்கிறன்னு எனக்கு தெரியும். இந்த ஆசீர்வாதம் எனக்கு இப்ப வேணாம், ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி ஓபன் பண்ணி பருவத்தில் வச்சு ஆண்டவரே எனக்கு தேவையானப்ப நான் கேட்டுக்கிறேன். இதே மாதிரி தான் பண்ணுவேன். அப்பா அம்மா ஒழித்து பருவம் கூட போவாங்க, போயிட்டு வந்தேன்னு சொல்லுவேன், ஆண்டவர் அம்மா அப்பா கூட நான் ஒழித்து போயிட்டு வந்துருக்கிறேன், நீ என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப வேண்டாம், என்னோட அக்கௌண்ட்ல வச்சுக்க ஆண்டவரை பின்னாடி வாங்கிக்கிறேன். ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் படிக்க முடியுமா இல்லையான்னு ஒரு நிலைமை வந்தது. ஏன்னா எங்களுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவ்வளவுதான். எங்க அம்மாட்ட கேட்டா ஒரு மாசம் நம்ம காலேஜ் அனுப்பி கொடுக்க பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் முடியாதுன்ட்டாங்க, காசு இல்லை அப்படின்னு. மறுபடியும் கேட்டேன், இல்லைட்டாங்க. அப்புறம் ஒரு டைம் அம்மா சொன்னாங்க, ஒரே ஒரு காரியம் நீ பண்ணியிருந்தா நீ காலேஜில் படிக்கலாம். என்ன, நீ ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாக இருப்பேன், காலேஜில் சேர்த்து விட்டா உண்மை உத்தமமாக இருப்பேன் அப்படி பொருத்தனை பண்ண அப்படின்னா. அங்கே போய் அந்த டைம்ல பொருத்தனை பண்ணிட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆண்டவரே சந்தையிலலாம் உங்களுக்கு நிறைய டாக்ஸ் கொடுத்தேன், என் அக்கௌண்ட்ல நிறைய ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா கூட போயிருக்கேன், நான் சிலை பண்ணாதான் கொடுத்துட்டு போயிருக்கேன். அதை நீ ஆசிரியத்தை இருக்கு எனக்கு தெரியும், அதை என் அக்கௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பொழுது அந்த ஆசிரியத்தை தாரும் ஆண்டவரே. தேவன் கனம் பண்ண ஆரம்பித்தார். என்னுடைய டாக்டரேட் முடிச்சுட்டு போஸ்ட் டாக்டர் டிஎஸ்சி லண்டன்ல போய் படிக்கத்தக்கதான ஒரு கிருமியை ஆண்டு ஊழியக்காரருடைய பையன். ஆனா தேவன் கனம் பண்ண விரும்பும் பொழுது ஆண்டவர் மேல கொண்டு வர்றாரு. அதனால உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்கள் தேவனுக்காக தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது உண்மை உத்தமமாக செய்தீர்கள். ஆனால் தேவன் உங்களை கனம் பண்ண அந்த சமயத்திலே தேவன் உங்களை மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தில் ஒவ்வொருவரும் மேல நாம் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாயிட்டீங்க, மிகவும் அதிகமாய் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவன். ஆனால் நாம் நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன தேவன் செய்யற ஒவ்வொரு சின்ன காரியமும், சபையில செய்யற காரியம், ஒவ்வொரு காரியமும் தேவன் நினைவு கூறுவார். தேவன் ஒரு சமயத்தை உங்களை கனம் பண்ண விரும்புவார். அப்ப நீங்க மட்டும் இல்லை, எப்படித்தான்னா காலை கூட மனைவி பேர்ல அந்த பத்திரிகை அறியப்பட்டது. அதுபோல தேவன் உங்களை மாத்திரமல்ல, வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியருக்கு கனப்படுத்துவார். அப்படி எல்லாமே வியந்து பார்ப்பாங்க, எல்லாமே உங்களை பார்ப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, தேவன் ஊழியம் செய்த தமக்காக ஊழியம் செய்தவர்களை கனம் பண்ணுவார். இதுதான் ஒரு பெரிய காரியம். நான் இப்ப 2 வருஷமா நீங்க இருக்கேன். நான் அந்த சபையில் இருக்கிற நிகழ்ச்சிகள்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்னும் அதிகமா ஒரு கோஆர்டினேட்டடா, ஒரு பிளானிங்கா நிறைய காரியங்கள் நடந்துட்டு வர்றதை நான் பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு என்னன்னா, அந்த பிளானிங் பண்றவங்க இதெல்லாம் மிக முக்கியமான காரியம். நீங்களும் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கீங்க. சார், முதலாவது நம்ம பாஸ்டர் ஸ்டான்லியாவுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர் அழகாக பிளானிங்லாம் டிசைன் பண்றாரு. கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் உதவியாக இருக்காங்க, முதுநிலை ஆய்வுகள் இருக்காங்க, சிசி மெம்பர்ஸ், பிசி மெம்பர்ஸ், எஸ்சிசி மெம்பர்ஸ் எல்லாமே அவங்க பங்களிப்போட மிகவும் அழகாக இந்த விஷயத்துல ஒவ்வொரு காரியமும் அழகாக நடைபெற்று வருவதை அறிந்து ஒவ்வொருவரையும் நான் அப்ரிஷியேட் பண்றதை விட அவர்களை நான் வாழ்த்துகிறேன். இன்னும் அதிகமாக வரப்படுகின்ற காலங்களிலே தேவனுக்காக நீங்கள் நிற்கும் பொழுது, நிறைய மக்களுக்கு பிரயோஜனமாக நீங்கள் ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது, பங்களிப்பை தரும் பொழுது, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாலிபர்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உற்சாகமாக இருந்தது. ஒவ்வொரு வீட்டு வரட்டைங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. அவங்க டெய்லி நைட்டு 2 மணி வரைக்கும் அவருடைய பங்களிப்பு, சிறுவர் நிகழ்ச்சி, முதியோர் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி,
நிறைய இது. அப்புறம் ஒவ்வொரு கிராம சபையிலும் வந்து அது ஒரு பெரிய காரியம், எனக்கு மிக பிடித்த ஒரு காரியம். 9 கிராம சபையில ஒவ்வொரு வாரத்திலையும் வந்து ஐயா வந்து அந்த லிஸ்ட் போட்டுருவாங்க. அது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். தேவனுடைய காரியம், தேவனுடைய கிங்டம் அது வந்து எக்ஸன்ஸ் ஆகுவதற்காக அந்த பிளானிங் கோஆர்டினேட்டர் அப்ரோச்சோட வந்து அவர் பண்ற காரியம் ரொம்ப அழகாக இருக்கிறது. அவரை வாழ்த்துகிறேன், கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் வாழ்த்துகிறேன், மற்ற ஆளுகள் எல்லாத்தையுமே வாழ்த்துகிறேன், வாலிபர்களை வாழ்த்துகிறேன், பெண்களை வாழ்த்துகிறேன், சிறுகுழந்தைகளை வாழ்த்துகிறேன். உங்களுடைய பங்களிப்பு இன்னும் அதிகமாக வரப்போகின்ற காலங்களில் இருக்கத்தக்கதாகவும் நிறைய மக்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாகவும் உங்களுடைய பங்களிப்பு இருக்கும் பொழுது தேவன் உங்களை மீண்டும் ஆசீர்வதிப்பார். அவர் கனம் பண்ணும் பொழுது நீங்கள் மட்டுமல்ல, குடும்பத்தில் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் என்றபடிய சபையையும் சபை அங்கத்தினரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். கைத்தட்டலோட கஞ்சமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த ஆண்டு